தர்மம் என்பது சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடியது. அதே சமயத்தில் தர்ம சூட்சமத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு, ஆழமான தர்மத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு பல ஜென்மாக்கள் நமக்கு தேவை. பல ஜென்மாக்களிலேயும் இந்த புண்ணியம் என்கிற பலன் தொடர்வதற்கு நம்முடைய கர்ம சித்தாந்தம் என்பது நமக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறது. புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜடவே சயனம், அநேக ஜன்ம சம்சித்தா ததோயாதி பராங்கதி பகூனாம் ஜென்மநாமந்தே என்பதாக கர்ம சித்தாந்தமானது புண்ணிய பாபத்தின் அடிப்படையிலே மனிதர்களுடைய பாதுகாப்பையும், மனிதர்களுடைய வளர்ச்சியையும், மனிதர்களுடைய நிம்மதியும், மனிதர்களுக்கான புண்ணியத்தையும் நமக்கு கொடுத்து, ஆகவே அந்த புண்ணியத்தை நாம் செய்வதற்கு எளிமையான பல வழிகளை கொடுத்து, சுலபமான பல சந்தர்ப்பங்களை அளித்து, சிறிய அருகம்பில்லை நாம் அளித்தாலும், எருக்கம்பூவை அளித்தாலும், தும்பப்பூவை அளித்தாலும், எதை அளித்தாலும் பக்தியுடன் அளிக்கக்கூடிய நல்ல காரியங்கள், செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா சக்தி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்பரா என்பதாக அந்த பக்தியுடன் கூடிய அந்த ஒரு சேவையானது உயர்ந்த பலனை, அது எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், அல்லது அது பொருளுடைய சாதாரண பொருளாக இருக்கலாம். ஆனால் பக்தியுடன் செய்யும் பொழுது அதனுடைய பொருள் அதிகமாகிறது. ஆகவே அந்த பக்தி என்பது பன்மடங்கு புண்ணியத்தை அளிக்கக்கூடியது. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.